லலிதா கமிஷனரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுனால லலிதா ப்ரப்போஸ் பண்ணதும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்ததும் லலிதா ரொம்ப பயந்து பாட்டியை கூப்பிட்டு எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அங்க ராஜாவும் வந்து என்னாச்சுன்னு கேக்குறான். லலிதாவும் என்னன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு ரொம்ப பதட்டமா சொல்ல, சரி நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறேன், அங்க போய் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. அப்புறம் வண்டியில போகும்போது டேய் நடிச்சது போது எந்திரி, எதுக்கு மயக்கம் வந்த மாதிரி நடிச்சேன்னு கேட்க, நீங்க எதுக்காக அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தீங்களோ அதுக்காக தான் நானும் மயங்கி விழுந்தேன்னு சொல்றான். அப்புறம் லலிதா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டப்போ சரின்னு சொல்லலாம்னு தான் இருந்திருப்பான். ஆனா ராஜாவோட மெசேஜை பார்த்ததும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிருப்பான். இதையெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண உடனே ராஜாவும் டேய் நான் காதலுக்கு எதிரியெல்லாம் இல்ல, நீ லலிதாவை கல்யாணம் பண்றதுனா தாராளமா கல்யாணம் பண்ணு, ஆனா தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல மட்டும் இருக்காத, எங்கேயாவது ஓடி போயிருங்கன்னு சொல்றான். அப்புறம் லலிதாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது அவளை வம்பிழுத்ததுன்னு அவ கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப லலிதா கால் பண்றா. ஆனா முரளி பேசுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு போனை கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் லலிதா முக்கியமா இல்ல போலீஸ் வேலை முக்கியமான சீட்டு குலுக்கி போட்டு பார்த்து எடுக்க அதுலயுமே லலிதாவோட பேர் தான் வர, என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். இங்க லலிதா முரளி கால் பண்ணி எடுக்காததுனால ராஜாவுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறா. ராஜாவும் முரளிக்கு ஒண்ணும் இல்ல, வேலை வேலைன்னு சுத்தினதுனால டீஹைட்ரேஷன் ஆயிருச்சு, ஐவி போட்டிருக்காங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவான், அது வரை அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஆனா இங்க லலிதா அவங்க அம்மா மேல அவ ரொம்ப பாசமா இருந்ததுனால அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு, இப்ப முரளி கிட்ட அவ ப்ரப்போஸ் பண்ணதுனாலதான் இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு தன்னை ஒரு துரதிருஷ்டசாலியா நினைக்க, அப்ப பாட்டி தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்க வாவருக்கு டாக்டர் ஹெல்ப் பண்ணதுக்காக பிளாக் டீ வாங்கி கொடுக்க, நீங்களும் பிளாக் டீ தான் எப்பவும் குடிப்பீங்களான்னு கேக்குறா. அவனும் இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு, அவங்க அப்பாவை தீவிரவாதின்னு ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல ஜெயில போட்டதையும், அங்க அவருக்கு மில்க் டீ கிடைக்காதுன்றதுனால அவனும் மில்க் டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணதை பத்தி சொல்றான். டாக்டரும் எனக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குன்னு, அவளோட ஹஸ்பண்ட் மிலிட்டரி பார்டர்ல ஒர்க் பண்ணதுனால அங்க மில்க் டீ கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால பிளாக் டீ தான் குடிச்சிருப்பாரு, அப்புறம் அவர் இறந்துற டாக்டரும் பிளாக் டீக்கே மாறின அவளோட கதையையும் சொல்றா. வாவரு இதை கேட்டு சாரி சொல்லி ஃபீல் பண்றான். இங்க சத்யா ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கதை பார்த்து ஏண்டி இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பாம இருக்கேன்னு நீலா கேட்க, நீலா ராஜாவை டிவோர்ஸ் பண்ண போற விஷயம் தெரிஞ்சதுனால நானும் கோர்ட்டுக்கு போய் உன் மேல கேஸ் போட போறேன், தேவையில்லாம இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு வந்து கஷ்டப்படுத்துற, என்ன திரும்ப வயிற்றுக்குள்ளேயே அனுப்பிடுங்க இல்ல எங்க அப்பா கிட்ட சேர்த்து விடுங்கன்னு கேட்க போறேன்னு சொல்லிட்டு போறா. நீலாவும் இதை கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறா. இங்க ஐரா முகமது அலிக்கு அட்டாப்சி பண்றதுல ஸ்வேதா மேல ஒரு கண்ணு வச்சுக்க சொல்லி அல்லக்கைங்க கிட்ட சொல்லியிருப்பான். ஆனாலும் அதை கோட்டை விட்டு கேஸ்லயும் தோத்ததுனால எல்லாரையும் பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிக்கிட்டு இருப்பான். அப்ப அல்லக்கை ஒருத்தன் வேமா முன்னாடி வந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு, நானே அவன் கதையை முடிச்சிடுறேன்னு சொல்றான். ஏண்டா நாயே இன்னும் 90லயே இருக்கீங்களேடா, படி படின்னு அடிச்சுக்கிட்டனே படிச்சியா, நீ அவனை அடிக்க பதிலுக்கு அவன் உன்னை உள்ள தூக்கி போட்டு அடிக்க, அப்புறம் இவங்க சும்மா இல்லாம அவனை பிடிச்சு அடிக்க, இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா, அப்படி பண்றதெல்லாம் அந்த காலம், அவனை நாலா பக்கத்துல இருந்தும் தப்பிக்க முடியாத அளவுக்கு நசுக்கணும்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.